வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு லேயர்டு ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிள். 3 பொருட்கள் தான் தேவை. விப்டு க்ரீமோ ஹெவி க்ரீமோ கூட தேவையில்லை. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 30 பிஸ்கெட்ஸ் தேவைப்படும். நான் இங்கே ஓரியோ பிஸ்கெட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த பிஸ்கெட்னால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ரெசிபிக்கு ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம நல்லா பீட் பண்ணணும். அதுக்காக 2 பவுல் தேவை. இந்த 2 பவுலையும் நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுக்கணும். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பவுல் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் பீனட் பட்டர் சேருங்க. இதோட 250 மில்லி ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துடலாம். இதை இப்போ நல்லா அடிச்சுக்கணும். பீனட் பட்டர் நான் இங்கே ஒரு ஃப்ளேவருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். பீனட் பட்டர் உடம்புக்கும் நல்லது. நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது டிசானோட பீனட் பட்டர். இதில் ஹை ஃபைபரும் ப்ரோட்டீனும் இருக்குது. இதை நல்லா க்ரீம் மாதிரி அடிச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்த்துக்கோங்க. பவுடர் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிங்க. ஃபைனலாக உங்களோட க்ரீம் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கிளிங்கை இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கிளிங் இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பிஸ்கெட் எடுத்து அதுக்கு மேலே கொஞ்சமாக க்ரீம் வச்சு இந்த டின்ல அரேஞ்ச் பண்ணலாம். இதோ எல்லா பிஸ்கெட்ஸையும் நல்லா அடுக்கியாச்சு. இதுக்கு மேலே இப்போ மிச்சம் இருக்கிற க்ரீம் எல்லாம் ஊற்றிடணும். இது அப்படியே ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. நல்லா ஃப்ரீஸ் ஆகட்டும். இதோ ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இதை இப்போ பீஸ் போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதுக்கு மேலே டாப்பிங்ஸ் தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே சாக்லேட் ஸ்ப்ரிங்கிள்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபியில் நான் டிசானோ அண்ட் அகாரோட ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ரொம்ப சிம்பிளான ரெசிபியை கண்டிப்பாக ஸ்பெஷல் அக்கேஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.